ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி என்றாலே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதி நாட்களிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒரு குடும்பமாக காத்திருந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறோம். கர்த்தர் தருகிற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஏன் விசேஷமானது அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில எல்லாமே இருக்கிறது. தேசத்துக்காக ஜெபம் பண்றோம், நமக்காக மன்றாடி ஜெபம் பண்றோம். கர்த்தர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார் என்று கர்த்தர் தாம் செய்த நன்மைகளை சாட்சியாக நம்ம அறிந்து கொள்கிறோம், விசுவாசத்திலே உறுதிப்படுகிறோம். மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளை கேட்கிறதன் மூலம் அடுத்து தேவனுடைய வசனத்திலும் வார்த்தையிலும் அபிஷேகத்திலும் வளர்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளை சந்தித்து சுகமாக்க வேண்டியவர்களை சுகமாக்கி, விடுதலையாக வேண்டியவர்களை விடுதலையாக்கி, சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெரிய அற்புதங்களை நிறைவேற்றி வருகிறார். இந்த நிகழ்ச்சியிலே வாசிக்கக்கூடிய சாட்சிகள் 1-2 தான். நேரம் குறைவா இருக்கிறதுனால 1-2 சாட்சியை தான் வாசிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நூற்றுக்கணக்கான சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறார். அதில் சாட்சி சொல்றவங்க கொஞ்சம், சொல்லாம நிறைய பேர் நடுவில் பல தேசங்களிலும் பல மாநிலங்களிலும் கூட ஒரே நேரத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்களை நம்மால் கவனித்து பார்க்க முடிகிறது. அதனால தான் இந்த நிகழ்ச்சி என்பது ரொம்ப விசேஷம் என்று நான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியினுடைய எந்த பகுதியை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் எந்த நேரத்திலும் உங்களோடு இடைப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை செய்து விடலாம். ஒரு வசனத்தை, வார்த்தையை தந்து உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெருகச் செய்யலாம். அதனால இந்த நிகழ்ச்சியில இந்த பகுதி தான் முக்கியம், இந்த பகுதி நமக்கு தேவையில்லைன்னு நீங்க எதையும் ஒதுக்கிடக்கூடாது. பாடல் நேரத்தில் சுகமானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆராதனை பகுதியிலே கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் உன்னிப்பா கவனித்து பார்க்கணும். கர்த்தர் எல்லா இடத்திலும் கிரியை செய்ய அவர் ஆவலாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். நீங்களும் அதே ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருந்தால் கர்த்தர் கண்டிப்பாகவே உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து உங்கள் மேல் கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை தந்து கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். குறிப்பாக இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் புதிய கிறிஸ்துவை அறியாத பின்னணியில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்க்குறாங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களை கேட்கும்போது அவ்வளவு ஆச்சரியம். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற செய்திகள் வேதத்தில் வாசிக்கிறது கூட கொஞ்சம்தான். ஆனால் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய செயல்பாடுகள் எத்தனை ஆச்சரியமா இருக்கிறதுன்னு இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் கவனிக்கும் போது அவர்கள் ஆவியிலே ஊக்கமடைந்து அவர்கள் புதிதாக ரட்சிக்கப்படுறாங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய விசேஷமே என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் புதிதாக நூற்றுக்கணக்கான பேரு கிறிஸ்துவின் மந்தைக்குட்படுத்தப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் பல நூற்றுக்கணக்கான பேருடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலம் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோட எண்ணிக்கை திரளாக மாறிக்கொண்டு வருகிறது. அதனால தான் நான் வருகிற இந்த நேரத்தை புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை அமைக்க கருதி இருக்கிறவங்க அடுத்தடுத்து என்ன செய்யணும் என்ற சில ஆலோசனைகளை எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்த அனுபவத்தின் அடிப்படையில், ஏன்னா நானும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி புதிய ஒரு சூழ்நிலையில கிறிஸ்துவை அறியாம உலகத்தின் பாவ பழக்கங்களிலே சிக்கியிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அப்ப புதிதா கர்த்தருக்குள்ளே நம்ம கடந்து வரும்போது நிறைய கேள்விகள் மனதில் எழும்பும். இது என்ன, இது என்ன, இது என்ன அப்படின்னு கேள்வி. அதை யார்கிட்ட போய் விளக்கம் கேட்பது என்பது ஒரு பெரும் பாடாகவே இருந்தது. அந்த நாட்கள்ல பாஸ்டர்களை சந்திச்சு உட்கார்ந்து மனம் விட்டு கேட்க முடியாது. சபைக்கு போனா சபையில் அவங்க சொல்ற வார்த்தையை கேட்டு நம்ம வரணும் ஒழிய சந்தேகங்கள் கேட்பதற்கு அந்த நாட்கள்ல எங்களுக்கு அவ்வளவு வசதிகள் இல்லை. அதே போலதான் இப்ப இருக்கிறவர்களிலும் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும்.
அல்லது இன்னும் அடுத்து நம்ம என்ன செய்யணும் என்ற கேள்விகள் இருக்கும். அதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு விளக்கம் சொல்வதைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே பிரதானமாக சில வாரங்களாக நம்ம செய்து வருகிறோம். அதில் இன்னைக்கு குறிப்பாக நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, ஜெபத்தை பற்றின கேள்வி. இந்த நிகழ்ச்சிக்கு பேரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கலாம் வாங்க. அப்போ ஜெபிக்கலாம் வாங்கன்னு உங்களை கூப்பிட்டுட்டு ஜெபத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலைன்னா எப்படி? அப்போ ஜெபிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும். புது நிலை கிறிஸ்தவர்களுக்கு வருகிற ஒரு சந்தேகம் என்னன்னா, ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும்னு எல்லா ஊழியக்காரர்களும் சொல்றாங்க, சபையிலையும் சொல்றாங்க. நமக்கு என்னென்ன வேண்டும் என்பதை தான் கர்த்தர் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறாரே, அப்புறம் எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்? என் மனசுல இப்படி ஒரு கேள்வி வந்தது. அவருக்கு எல்லாம் தெரியும். வேதம் சொல்லுகிறது, என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறப்பதற்கு முன்பாகவே நான் என்ன சொல்ல போறேங்கிற வார்த்தை முதற்கொண்டு அவர் அறிந்திருக்கிறாராம். ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பாகவே நீர் அதை அறிந்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது என் சூழ்நிலை, எனக்கு இருக்கிற பிரச்சனை, என் தேவை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்புறம் எதுக்கு நான் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும்? இந்த கேள்வி நம்முடைய மனதில் என் மனசுல வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய பேருடைய மனசுல கடவுளுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது? நாம போய் எதற்கு அவரிடத்துல மறுபடியும் நம்முடைய தேவையை சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வி நியாயமானதுதான். கர்த்தர் உண்மையிலே நம்முடைய தேவைகள், நமக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்க சொல்லாமலே அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துல அவங்க சொல்றாங்க, ஆகையால் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு சாப்பாடு வேணும், நல்ல உடை வேணும், வீடு வேணும், கொஞ்சம் காசு வேணும், இதெல்லாம் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அப்புறம் இதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்? இந்த கேள்விதான் நம்முடைய மனதில் வருகிறது. இந்த கேள்வி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, துவக்க நிலைமையிலே நமக்கு ஜெபம் என்றால் என்ன என்பதை பற்றி முழு விவரம் தெரியாது. ஜெபம் அப்படின்னு சொன்னாலே துவக்க நிலைமையில மாத்திரம் இல்லை, நல்ல வளர்ந்த கிறிஸ்தவங்களுக்கு கூட ஜெபத்தினுடைய பல பின்னணி தகவல்களை அறியாம இருக்கிறாங்க. ஜெபம்னு சொன்னாலே எனக்கு என்ன வேணுமோ அதை போய் ஆண்டவர்ட்ட சொல்லி அவரிடத்திலிருந்து கேட்டு வாங்குவது தான் ஜெபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெபம் என்பது அது அல்ல. ஜெபம் என்பது வெறுமனே போய் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை, பொருள்களை எல்லாம் லிஸ்ட் போட்டு ஒரு மளிகை கடையில் கொண்டு போய் கொடுத்து, எனக்கு நின்ன பொருள்லாம் வேணும் ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி கடவுளுக்கு முன்னால போய் ஏன் பிரச்சனைகள், எனக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் சொல்லுவதுதான் ஜெபம் என்று நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நமக்கு இந்த கேள்வி வருது. அவர் நமக்கு என்ன வேணும்னு சொல்லித்தான் அவர் அறிந்திருக்கிறாரே, அப்புறம் இதுக்கு நாங்க போய் ஜெபம் பண்ணணுங்கிற கேள்வி வருது. ஜெபம் என்பது உங்களுக்கு தேவையான காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல. அது ஜெபத்துல ஒரு பகுதி தான். ஆனா ஜெபம் என்பது அதற்காக உங்களுக்கு செய்யும்படிக்கு சொல்லப்படவில்லை. ஜெபம் என்பது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய சுவாசம். ஆவிக்குரிய மனிதனுடைய சுவாசத்துக்கு பேர் தான் ஜெபம். எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு ஜீவன், உயிர் வந்த பிறகு அந்த உயிர் அவனுக்குள்ளே நிலைக்கணும் அப்படின்னா அதற்கு மூச்சு விட வேண்டியது அவசியம், அப்படித்தானே? அது மாதிரி நமக்குள்ளே தேவன் கொடுத்த பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த விசுவாசம், பரிசுத்த ஜீவன், இந்த ஜீவன் நமக்குள்ளே நிலைக்கணும்னா அதுக்கு சுவாசமாகிய ஜெபம் நமக்கு வேண்டும். ஏன் அதை சுவாசம் என்று நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டா, வேதத்துல சொல்லுது, எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, இடைவிடாமல் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இடைவிடாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள்.
நீங்க இப்ப நல்லா பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் அவன் இடைவிடாமல் செய்கிற ஒரு வேலை ஒன்று உண்டு என்றால் அது மூச்சு விடுவது தான். பிறந்ததுல இருந்து சலிக்காம சாகிற வரைக்கும் மூச்சு விட்டு கொண்டே இருக்கிறோம். அதுல ஒரு நாள் கூட நமக்கு சலிப்பு வந்ததே கிடையாது. எப்போ பார்த்தாலும் மூச்சை உள்ள வாங்கி வெளியே விட்டு இது என்னையாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று யாரும் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்துல அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் அவன் வாழ்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் இடைவிடாமல் செய்கிற ஒரு வேலை இருக்குன்னா அது சுவாசிப்பது தான். அப்ப அதற்கு ஒப்பாக, அதற்கு இணையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இந்த ஜெபம் என்பது சுவாசம். ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ள, ஒரு மனிதனுக்குள்ள உயிர் வந்த உடனே, ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறந்த உடனே அந்த உயிர் அதற்குள்ளே தங்கணும்னா அது மூச்சு விட ஆரம்பிக்கணும். மூச்சு விடலைன்னா அதற்குள்ளே வந்த உயிர் உள்ளே தங்காது. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே வந்த ரட்சிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு, தேவ பலம், விசுவாசம், இதெல்லாம் நித்திய ஜீவனுக்கு எடுத்த காரியங்கள். இதெல்லாம் ஒன்னா சேர்த்ததுக்கு பேரு நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறோம். அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே வந்த உடனே அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே நிலைக்கணும் அப்படின்னா நீங்கள் சுவாசிக்கணும் அல்லது ஜெபிக்கணும். ஒரு குழந்தை பாருங்க, தன் தாயின் வயிற்றில் இருக்குது, அது வரைக்கும் அது எப்படி மூச்சு விடும் நமக்கு அதை குறித்து எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. ஆனால் உலகத்தில் அது முதல்ல பிறந்த உடனே அந்த குழந்தைக்குள்ளே உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் இந்த உலகத்தில் தக்கணும்னு சொன்னால் முதல்ல மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க, குழந்தைய பிடிச்சி தலைகீழ தூக்கி முதுகில் 4 அடி போட்டு அந்த குழந்தைக்கு மூச்சை உண்டாக்குகிறார்கள். அந்த மூச்சு வந்தால் தான் ஜீவன் உள்ளே நிலைக்கும். அதே மாதிரி ஜெபமாகிய மூச்சு ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் தான் நித்திய ஜீவனுக்கு எடுத்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய இருதயத்தில், ஆவில தங்கும். இதை ஜெபத்தை நிறுத்திட்டீங்கன்னா அந்த ஜீவன் உங்களை விட்டு எடுபட்டு போய்விடும். அப்போ அந்த உயிர் ஒரு மனிதனுக்குள்ளே தங்கணும்னா மூச்சு எப்படி அவசியமோ அதே மாதிரி தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய நன்மைகள், நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே அருளப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா ஜெபம் தேவை. மாத்திரம் இல்ல, இந்த ஜெபம் என்பது தேவனிடத்திலே நமக்கு வேண்டிய காரியங்களை சொல்லுவது மாத்திரம் அல்ல. ஜெப நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா தேவனோடு கூட உறவாடுகிறோம். அவர்கிட்ட நம்ம பேச, நம்மிடத்தில் அவர் பேச, அவருடைய பிரசன்னத்திலே நம்ம 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ காத்திருக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஜெபம். அதுல முக்கியமானது என்னன்னா தேவ பிரசன்னத்திலே நம்ம காத்திருக்கிறோம். அந்த பிரசன்னம் நம்மை சுற்றிலும் மூடிக்கொள்ளுகிறது. நீங்க இந்த நேரத்தில் என்ன பேசுறீங்க? ஒருவேளை பிரைஸ் பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க, அல்லது ஒரு வசனம் வாசிக்கிறீங்க, அல்லது அழுறீங்க, எதுமோ செய்யுங்க. ஆனால் அதை தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்ம செய்யும் போது அதுக்கு பேர் தான் ஜெபம். அந்த பிரசன்னத்திலே நம்ம உறவாடுகிறோம். கர்த்தரோடு கூட அந்த நேரத்திலே ரொம்ப பிரத்யட்சமா, நெருக்கமா இணைக்கப்படுகிறோம். நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே உங்களுக்கு என்ன வேணும் என்று அவர் அறிந்திருந்தாலும் அவன் கேட்கட்டும், ஆனா என்கிட்ட வந்து கேட்கட்டும், என் சமூகத்துல வந்து இருக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தேவ மனிதர் 1000களிலே வாழ்ந்தவர். 1920 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்து ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதர். அவர் ஒரு சீக்கிய இனத்தைச் சேர்ந்தவர். அவருடைய குடும்பத்தில் இருந்த எல்லாரும் கிறிஸ்துவை அறியாதவர்கள். இவர் கிறிஸ்துவை இளம் வயதில் ஏற்றுக்கொண்ட போது அவரை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. இவர் கண்காணாத இடங்கள்ல, நேபாளம், திபெத்து போன்ற பகுதிகளில் விட்டுப்போன ஆத்துமாக்களை தேடி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தவர். உலகத்திலே எந்த ஒரு உயர்வான பதவியையோ, பேரையோ, புகழையோ, பணத்தையோ நாடாதவர். அதை கொடுக்க அநேகம் பேர் முன்வந்த போது கூட வேண்டான்னு சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ ஊழியர் தேவனோடு கூட அதிக நேரம் இமயமலையில் இருக்கிற குகைகளுக்குள்ளே தங்கி உபவாசம் பண்ணுவதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு முறை 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு இமயமலையில் இருக்கிற ஒரு
குகைக்குள்ளே போய் தன்னை மறைத்து கொண்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அப்படி ஜெபம் பண்ணும்போது அவருடைய மனதில் ஆண்டவரை நோக்கி அப்படியே காத்திருக்கிறாரு. நம்ம மாதிரி உபவாசம் சொல்லிட்டு வெளியே போய் டீ சாப்பிட்டு வர்றது, காஃபி குடிச்சிட்டு வர்றது, இன்டர்வல் விடுறது, பிரேக் விடுறது, அதெல்லாம் செய்ய முடியாது. மலை அதுக்குள்ளே உள்ளே போனது தான். 40 நாட்களும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் தேவ பாதத்தில் காத்திருந்தார். 40வது நாள் கர்த்தர் அவருக்கு முகமுகமாக தரிசனமானார். அவரிடத்துல வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டபோது, என் மனதில் இருக்கிற பல கேள்விகளுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லணும்னு சொன்னார். அப்போ கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிற ஒரு கல் பாறையில் அமர்ந்து கொள்ள, இவர் அவருடைய காலுக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு தன் மனதில் இருக்கிற சில கேள்விகள், அவர் புரிந்து கொள்வதற்கான சில சந்தேகங்களை அவரிடத்திலே கேட்டார். அப்படி கேட்கும்போது அவர் கேட்ட ஒரு காரியம் இந்த ஜெபத்தை பற்றி. ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும்? உங்களுக்கு தான் எங்களுக்கு என்னென்ன வேணும் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கீங்களே, நாங்க ஜெபம் பண்றதுனால எங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு இயேசு முகமுகமாய் வந்து அவரிடத்தில் பேசின ஒரு காரியம். ஒரு முட்டை இருக்கு, பார்த்துருக்குறோம். ஒரு முட்டை, அதை எடுத்து பார்த்தா அது உள்ளே ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன 2 திரவம் இருக்கு. உடைச்சு பார்த்தாலும் அதில் எந்த உருவமும் தெரியல. ஒரு வெள்ளை கரு, மஞ்சள் கரு, இது 2ம் கொண்ட ஒரு சின்ன உருண்டை, ஒரு பந்து மாதிரி இருக்கு முட்டை. அந்த முட்டையின் மேல் தாய் பறவை வந்து அமரும். அது அமர்ந்து அடைகாக்க 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 ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் உள்ளுக்குள்ள நீங்க பார்த்த அந்த 2 திரவங்கள், அதுல இந்த மஞ்சள் கரு வெள்ளை கரு திரவங்கள் அப்படியே தாய் பறவையினுடைய சாயலை அது தரிக்க ஆரம்பித்துருது. அதுக்கு 2 காலு, 2 ரெக்கை, ஒரு தலை, ஒரு கண்ணு, இதெல்லாம் அந்த முட்டைக்குள்ளே வருகிறது. அது எப்படி ஆச்சரியம்! அதனுடைய பிரசன்னம், தாயினுடைய பிரசன்னம் அந்த முட்டையின் மேல் படப்பட எப்படி அதற்குள்ளே ஒரு உருவம் உண்டாகிறதோ, அதே மாதிரி நீங்கள் என் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கும் போது என் பிரசன்னம் உங்களை மூட 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 உங்களை அறியாமலே என்னுடைய சாயல் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. கிறிஸ்துவனுடைய சாயலை நம்ம அணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு நெருங்கின பந்தத்தில் இருக்கிறவங்க, நான் ஊழியம் செய்கிற எல்லாரையும் சொல்லலை, கிறிஸ்துவோடு நெருங்கின பந்தத்தில் இருக்கிறவங்க, கர்த்தரோடு கூட அதிக நேரம் ஜெபம் பண்றவங்க, தேவ பிரசன்னத்திலே காத்திருக்கிறவங்க, அவங்கள நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிறிஸ்துவனுடைய சாயலை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதை விட இன்னொரு ஒரு ஆச்சரியம் இருக்கு. நீங்க பார்த்திருக்கலாம், கணவன் மனைவி இருக்கிறாங்கல்ல, அவர் கணவன் வேற குடும்பத்திலேருந்து வந்திருப்பாரு, மனைவி வேற குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்கள் ரொம்ப அந்யோன்யமாய் வாழ்கிற கணவன் மனைவியை பார்த்தா ஒரே மாதிரியான சாயல் தெரியும், ஜாடை. இவங்க மாதிரியே அவங்களும், அவங்க மாதிரி இவங்களும், அந்த உருவ ஒற்றுமை கூட மாறி இருக்கும் அப்படி கொஞ்சமா. கர்த்தர் சொல்றார் இந்த இடத்துல, அது பார்த்தீங்கன்னா உடைச்சு பார்த்தா கூட உள்ள ஒன்றும் உருவம் இல்லை, அசைவு இல்லை, வெறுமனே சாதாரணமா ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அதன் மேல் அந்த தாய் பறவை வந்து அமர அமர அதனுடைய வெப்பத்தினாலும் அதனுடைய பிரசன்னத்தினாலும் எப்படி அதற்குள்ளே இந்த தாய் பறவையினுடைய உருவம், அதனுடைய சாயல் உண்டாகிறதோ, அதே போலதான் என்னுடைய பக்தன் ஜெபம் என்கிற பேர்ல என் பிரசன்னத்தில் காத்திருக்க 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 அவர்கள் மேல் என் பிரசன்னம் அமர அமர அவர்களுக்குள்ளே தேவ சுபாவம், தேவனுடைய சாயல் உண்டாகிறது. தேவனுடைய சாயல்னா இயேசு மாதிரி மீச தாடி அப்படி சாயலை சொல்லலைன்னா, அவருடைய சாயல் முழுவதும் ஆவிக்குரிய சாயல்கள். அவர் எப்படி அன்புள்ளவராக இருக்கிறாரு, பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரு, நீதி உள்ளவராக இருக்கிறாரு, தயவுள்ளவராக இருக்கிறாரு, நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறாரு. இதெல்லாம் அது போன்ற குணாதிசயங்கள் அப்படியே நமக்குள்ளே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அப்ப என் பிரசன்னத்துல என் பிள்ளைகள் வந்து அமர்ந்திருக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்கு தான் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ என்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஜெபிக்க சொல்லி இருக்கிறேன். அவன் இதன் நிமித்தமாகவாவது என் பிரசன்னத்திலிருந்து உட்காருவான்ல அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதும், தேவ பிரசன்னத்தில் நேரம் செலவழிப்பதும், தேவனோடு உறவாடுவதற்கும் பேர் தான் ஜெபம். அப்ப இந்த ஜெபம் என்பது தேவனுக்குள்ளே
வேரூன்றுவதற்கு ஒரு மரம் இந்த பூமியோடு கூட இணைப்பில் இருந்தால்தான் அது வளர முடியும். அப்ப ஜெபம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு இணைப்பை உண்டு பண்ணுகிறது. ஒரு மரமா இருந்தாலும் சரி, செடியா இருந்தாலும் சரி, இந்த பூமியோட லிங்க் இருக்கணும். அதுக்கு இந்த மண்ணோட அதற்கு ஒரு இணைப்பு இருக்கணும். அந்த இணைப்பு இருந்தால்தான் அது வளர முடியும், செழிக்க முடியும், கனி கொடுக்க முடியும். அதே போல ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்படலாம், மீட்கப்படலாம், மறுபிறப்படையலாம். அந்த பிறப்பின் ஜீவன் அவனுக்குள் தங்கணும். தங்குறது மாத்திரம் இல்ல, அவன் வளரணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய வேர் இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவனுடைய வேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அது உண்டாக்குகிற இணைப்புக்கு பேர் தான் ஜெபம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவ பிரசன்னத்தில் காத்திருக்க காத்திருக்க தேவனுடைய சாயல் நமக்குள்ளே உண்டாகும். இதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அடுத்து பாருங்க, நம்முடைய தேவைகளை அறிந்தும் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஏன் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? இந்த ஒரு கேள்வி நமக்கு வருது. நமக்கு அடிக்கடி வரக்கூடிய சந்தேகம் இதுதான். எனக்கு எல்லாம் தேவை இருக்கிறதுன்னு அவர் தெரிஞ்சும் என்னை ஜெபம் பண்ண சொல்றாரே. சில சமயத்தில் எனக்கு இது தேவைன்னு எனக்கே தெரியாம இருந்தா கூட கர்த்தர் என்கிட்ட பேசி உனக்கு இது தேவையா இருக்கு, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரே. எதற்கு? அவருக்கு தான் தெரியுமே, தெரிஞ்சா கொடுத்துட வேண்டியதானே என்று ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. ஏன் எதிர்பார்க்கிறார்? அவர் நம்முடைய தகப்பன். அவர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு அதை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பதற்காக. நான் கேட்டேன், அவர் கொடுத்தார் என்று உங்களுக்கு அந்த விசுவாசம் வர்றதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை ஜெபம் பண்ண சொல்றார். இப்ப நம்ம ஒண்ணுமே கேட்கல, ஒரு காரியம் என் வாழ்க்கையிலே எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒன்று கிடைச்சிருக்கு. நம்ம என்ன நினைப்போம்? அது தானாய் வந்தது என்று தான் நினைப்போம். அதை தேவன் கொடுத்தார் அப்படிங்கிறது நம்முடைய மனதிலே ஆழமாக விதைக்கப்படாது. ஏதோ நம்ம வேலை செஞ்சோம், நமக்கு இது கிடைச்சிருக்கு, இது யதார்த்தமா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்குது, இந்த ஒரு நன்மை கிடைத்திருக்கிறதுன்னு பொத்தாம் பொதுவா நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு உறுதியாக இது தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு கிடைத்தது, தேவன் தான் இதை கொடுத்தார். காரணம் என்னன்னா, நான் இதை அவரிடத்துல கேட்டேன், நான் கேட்டதுனால அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியணும். கேட்காமலே கொடுத்தா அது யார் கொடுத்தது, எங்கிருந்து வந்தது என்று நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லாம போயிடும். அதனால கர்த்தர் என்ன செய்யறார்னா, அவரிடத்தில் கேட்கும்படி சொல்லுகிறார். நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு அவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து, இந்த பொருள் நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் எனக்கு கொடுத்தது. சும்மா வந்ததுன்னா அந்த பொருள் எப்படி வந்ததுங்கிற அந்த மூல காரணங்கள் நம்முடைய நாலெட்ஜுக்கு வராமலே போயிடும். நான் கேட்டேன், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார். நாங்கள் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் எனக்கு அதை கொடுத்தார். அப்போ கர்த்தரிடத்துல கேட்டு பெறும்போது அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நான் கேட்டா கர்த்தர் கொடுப்பார். அவருக்கும் எனக்கும் இடையில இருக்கிற உறவு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில இருக்கிற உறவு போன்றது என்பது நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு, அடிக்கடி நம்முடைய மனதில் தோன்றுவதற்கு தான் கர்த்தர் ஜெபம் பண்ணு, நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்துல பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9, 10, 11, 12 ஆகிய வசனங்களை சொல்லுது. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்டு வரும்போதுதான் நான் கேட்டேன், அவர் கொடுத்தார் என்பது வரும். தேடி கண்டுபிடிக்கும் போதுதான் நான் தேடினேன், கர்த்தர் எனக்கு அதை வாய்க்க பண்ணினார். தட்டி திறக்கும் போதுதான் நான் தட்டுனேன், கர்த்தர் எனக்கு கதவை திறந்தார். அப்படி இல்லாம தானா திறந்துருச்சு, தானா கிடைச்சிருச்சு, தானா எனக்கு ஒரு பொருள் வந்துருச்சுன்னா அது யாரு கொடுத்தா, எங்கிருந்து வந்தது, அந்த நம்பிக்கையே நமக்கு இல்லாம போயிடும். அதனாலதான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு பெற சொல்லுகிறார். அடுத்து 10வது வசனம் சொல்லுது பாருங்க, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்திலே மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? யாராவது செய்வானா? அப்படி அப்பந்தாங்கன்னு சொன்னா
ஒரு கல்லை எடுத்து சாப்பிடு அப்படின்னு கொடுப்பானா? அது சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். கேட்டு பெறுங்க. கேட்டு பெறும்போதுதான் நீங்கள் கேட்கிறதை நான் கேட்கிறேன், நீங்க சொல்றதுக்கு நான் செவி கொடுக்கிறேன், அதை நான் உங்களுக்கு அருளி செய்கிறேன். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற உறவு பலப்பட ஆரம்பிக்குது. இது என்னால் தான் வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டதை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் நான் உங்களுக்கு அருளி செய்தது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்கள் பெற்றுக்கொண்டது கர்த்தரால் உங்களுக்கு கிடைத்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் கேட்க சொல்றாரு. அது என்னாலதான் உனக்கு கொடுக்கப்பட்டது, என்னாலதான் திறக்கப்பட்டது, என்னாலதான் நீ அந்த பொருளை கண்டடைந்தாய் என்பதை அறிந்து கொள்ளத்தான் கேட்க சொல்றாரு, அவர் தேட சொல்கிறார். அப்போ அதை நம்ம செய்ய செய்ய நமக்கு என்ன விசுவாசம் வந்துடுது? அவர் நம்முடைய தகப்பன், நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு அதை வாங்கி கொடுக்கிறார். நான் கேட்டதில் எனக்கு தேவையானது எதுவோ, எது நியாயமானதோ நேர்மையானதோ அது ஆண்டவர்கிட்ட போய் நான் தைரியமா பேசலாம், கேட்கலாம் என்கிற அந்த உறவு பலப்பட ஆரம்பிக்குது. இல்லாட்டன்னா நமக்குள்ள ஒரு அச்சம் இருக்கு, அவர்கிட்ட போய் பேச முடியுமா, அவர்கிட்ட கேட்டா கொடுப்பாரா, அவர் எவ்வளோ பெரியவர், நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா, இதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற ஆரம்பிக்கும் போது அவர் உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன தேவைக்கும் கூட பதில் கொடுக்கிறவர் என்பதை நம்ம விளங்கி கொள்ளுகிறோம். அதன் மூலம் தேவனோடு நமக்கு ஒரு நெருங்கின நட்பு உறவு உண்டாகிறது. நான் பேசினா அவர் கேட்பாருங்க, நான் சொன்னால் எனக்கு நியாயமானதாக இருந்தால் அதை கொடுப்பார். அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளே அதிகமாய் வர ஆரம்பிக்குது. இரண்டாவது காரியம், கர்த்தர் ஏன் ஒரு காரியத்தை கேட்க சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நீங்க கேட்காமலோ தேடாமலோ தட்டாமலோ ஒரு பொருளை பெற்றால் அது ரொம்ப நாள் உங்க கையில் நீடிக்காது. தானாய் வந்த பொருள் ரொம்ப நாள் நீடிக்காது, அதுக்கு மரியாதையும் கிடையாது. ரொம்ப அக்பர் பீர்பால் கதை உங்களுக்கு தெரியும். அக்பர் ஒரு முறை அவர் அரண்மனையில் இருக்கும்போது அவர் அடிக்கடி நகர் உலா போவார். அப்படி போவார் மாறு வேஷத்துல. அவருடைய மந்திரி அவரோட கூட நடந்து போவார். அவங்க 2 பேரும் போகும்போது சில காரியங்களை பார்த்தா அப்படியே பேசிட்டே போவாங்க. அப்ப தூரத்தில் அவர்கள் போகும்போது பிளாட்ஃபாரத்தில் ஓரத்தில் டெல்லியில பிளாட்ஃபாரத்தில் ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் ஒரு ஷூவை விலையுயர்ந்த ஒரு பட்டு துணியினால துடைத்து கொண்டிருந்தான், ஒரு அழுக்கு ஷூவை. இதை பார்த்த உடனே அக்பருக்கு ஆச்சரியம். ஏன்னா அந்த நாட்களில் வஸ்திரங்கள் இருக்கு பாருங்க, அந்த துணி தான் ரொம்ப விலை மதிப்பு. இப்போதான் ரொம்ப சீப்பாயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த ஒரு சீனாவில் செய்யப்பட்ட அல்லது வெளிநாட்டில் செய்யப்பட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம், பளபளப்பா இருக்கு பட்டு. அதை வச்சு செருப்பை தொடச்சிக்கிட்டு இருக்கான், பழைய கிழிஞ்ச செருப்பை. வெளியே உட்கார்ந்து வருது ஆச்சரியம். உடனே பக்கத்தில் இந்த மந்திரிகிட்ட கேட்டார் பீர்பால், அது என்ன செய்யறான் அவன், இவ்வளவு விலையுயர்ந்த ஆடை ராஜாட்ட கூட கிடையாதே, இதை வச்சுட்டு செருப்பு துடைக்கிறானே என்னன்னு கேட்டார். அப்ப பீர்பால் சொன்னார், நீங்க அவனை விசாரிச்சீங்கன்னா செருப்பு அவன் சம்பாரிச்சது, மேலே போட்டிருக்கானே அதை துடைக்கிறானே அந்த துணி அவங்க தகப்பன் சம்பாரிச்சதா இருக்கணும். எப்படி சொல்லுகிறாய் என்று சொல்லி, வா போய் அவனிடத்துல நேரா கேட்டுருவோன்னு நேரா 2 பேரும் போய் அந்த வாலிபனிடத்துல கேட்குறாங்க, இந்த துணி உனக்கு எதுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னா, எங்க அப்பா ஒரு பெரிய வியாபாரியா இருந்தாரு, அவர் வாழ்ந்த காலத்துல அவர் சம்பாதித்து இந்த துணி ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாருன்னு. இந்த செருப்பு, இந்த அழுக்கு பிடிச்ச இந்த செருப்பு, இது நானே வேலை செஞ்சு நானே உழைச்சு சம்பாதிச்சது அப்படின்னா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தானாய் கிடைத்த ஒரு பொருள் எவ்வளவு விலை மதிப்பு இல்லாத இருந்தாலும் அதோடைய மதிப்பு நமக்கு தெரியாது. நம்மளே கஷ்டப்பட்டு தேடி உழைச்சு சம்பாதிச்சிருந்தா அதை பத்திரப்படுத்தணும், பாதுகாக்கணும். அந்த பணத்தை ஒவ்வொரு பணத்தையும் செலவழிக்கும் போது அதுக்கு நம்ம பட்ட பாடு பிரயாசம் நமக்கு தெரிஞ்சதுன்னா செலவழிக்கும் போது கவனமா செலவழிப்பாங்க. அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறணும், சேகரித்து வச்சுக்கிறணும், வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னு கவனமா இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
அவருக்கு கொடுக்க விருப்பம். கேட்க கேட்க கொடுத்தா அவனுக்கு அந்த பொருள் மேல் இருக்கிற மதிப்பு தெரியவே தெரியாது. அந்த பொருளும் ரொம்ப நாள் அவனிடத்திலே தங்காது. நீதிமொழிகளின் புஸ்தகம் இதை பற்றி ஒரு காரியம் சொல்லுது பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 21வது வாக்கியம். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. துரிதம்னா என்ன? வேகமா. ஆரம்பத்திலேயே வேகமா கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் முடிவிலே அங்கீகாரம் பெறாது. அது தங்காது கையில. பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் கரைஞ்சு மறைஞ்சு ஓடி போயிடும். அப்போ ஆண்டவர் சொல்றார், இவன் வேலை செய்யாம கஷ்டப்படாம கேட்காம அவன் சும்மா படுத்தூங்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு என்ன தேவையோ பக்கத்தில் கொண்டாந்து பார்சலை வைக்கிறது, அவனுக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்கறதுன்னு சொன்னா அந்த கொடுக்கிற பொருளுடைய மரியாதை அவனுக்கு தெரியாது. அது ஒரு வல்லமையா இருக்கலாம், வரமா இருக்கலாம், அழைப்பா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். அந்த மதிப்பு அவனுக்கு தெரியாது. அவன் தான் உடனே கிடைச்சிருதே. அப்படியே அவன்கிட்ட கொடுத்தாலும் அவன் அலட்சியத்தினாலே அதை இழந்து போயிடுவான். அதனால தான் அவனை கேட்க சொல்றேன். அவனிடத்துல ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு சொன்னா என்கிட்ட கேளு. கேட்டு உடனே கொடுக்க மாட்டேன். கேட்டு உனக்கு எப்ப தேவையோ அவைகளை பார்த்து நான் கொடுக்கும்போது அப்படி கஷ்டப்பட்டு, அதனால ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்க, தேடுங்க, அப்புறம் என்னுடைய கதவை தட்டுங்க. நீ பிரயாசப்பட்டு தான் இந்த காரியத்தை என்கிட்ட இருந்து வாங்குறனாலும் வாங்கணும். அப்பதான் அதனுடைய மதிப்பு உனக்கு தெரியும். அப்படி இல்லாவிட்டால் சடுதியிலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது அல்லது அங்கீகாரம் பெறாது, கைவிட்டு போயிடும். சவுல் என்ற ராஜாவை உங்களுக்கு தெரியும். சவுலை கர்த்தர் அவன் கேட்காமலேயே ராஜாவாக்கினார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பிரஷர் கொடுக்குறாங்க. சாமுவேல் இடத்துல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். எவ்வளோ நாள் கர்த்தர் எங்களை ஆளுமை செய்கிறார்னு சொல்றீங்க? தீர்க்க தரிசிகள் உட்கார்ந்து கர்த்தர் இப்படி பேசுறார் அப்படி பேசுறான்னு சொல்றீங்க. ஒரு யுத்தம் வந்தால் எங்களை நடத்திட்டு போறதுக்கு ராஜா வேண்டாமா அப்படின்னு பிரஷர் பண்றாங்க. அப்ப கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார், நாளைய தினத்திலே நான் ஒருவனை உன்னிடத்துல அனுப்புகிறேன், அவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். சவுலுக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. சவுல் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அவனுடைய தகப்பன் வீட்டில் இருந்த கழுதைகள் காணாம போயிடுச்சு. அவங்க அப்பா சொல்றாரு, சவுலை அழைத்து, நீ போய் சும்மா தானே பார்க்க, வீட்டில் 4 கழுதை காணோம், அந்த கழுதைகளை தேடி எப்படியாவது கொண்டு வான்னு சொல்றார். தன்னுடைய வேலைக்காரனையும் அழைத்து கொண்டு கழுதையை தேடுவதுதான் அவருடைய நோக்கம். அந்த கழுதை கிடைச்சா போதும், வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் என்று போறாங்க. அந்த கழுதை எங்கேயுமே காண. அப்படி போகும்போது அவர் சொல்றார், நம்ம இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், இந்த பக்கத்துல தான் ராமா என்ற இடத்துல கர்த்தருடைய தீர்க்க தரிசி ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்டா அவர் கழுதை எங்க இருக்குன்னு சொல்லி ஞான திருஷ்டினாலே நமக்கு பார்த்து சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் கூட சாமுவேல் இடத்துல போகும்போது இவங்களுக்கு வேற எந்த தேவையும் இல்லை, எதை எதிர்பார்த்தும் போகல. காணாம போன கழுதை கிடைக்கணும், அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் சாமுவேல் இடத்துல பேசி, நாளை தினம் இதே நேரத்துல நான் உன்னிடத்திலே ஒருவனை அனுப்புவேன், அவன் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்றார். அதே மாதிரி இவர் போறாரு. போய் எங்க வீட்டில் இருந்த கழுதை அப்படின்னு சொல்றாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்க இங்க ஒரு பெரிய சர்வாங்க தகன பலி செலுத்துகிறோம், அது ஒரு பெரிய விழா மாதிரி பண்டிகை மாதிரி கொண்டாடுறோம், எல்லாரும் வந்திருக்கிறாங்க, நாளைக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் என்கிறார். அந்த பெரிய பலி கொடுத்து முடிச்ச உடனே முக்கியமானவங்க மாத்திரம் இருக்கக்கூடிய விருந்துக்கு அந்த இடத்துக்கு சவுலையும் அழைத்து கொண்டு போகிறார். அது ரொம்ப ஆச்சரியம். நான் யாருன்னே தெரியாதவருக்கு, நான் எங்கிருந்தோ வருகிறேன், நான் இந்த இடத்துல வந்தது கூட வேற ஒரு நோக்கத்துக்காக வந்தேன், எதுக்கு எனக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அது மேலே போன உடனே சிலரை மாத்திரம் அழைத்து விருந்துக்கு வந்த முக்கியமானவர்களை கொஞ்சம் பேரை வச்சு அவங்களுக்கு மேலே விருந்து கொடுக்கிறார். அதுல பிரதானமான இடத்துல சவுலை உட்கார வைக்கிறார். அப்பவும் சவுலுக்கு புரியல எதுக்குன்னு சொல்லி. அப்ப கேட்கும்போது அவர் சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்து மேல உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவரை அங்கே அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப இவன் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. என்னென்ன நடக்கும்னு சொன்னாரோ அதெல்லாம் நடக்குது. சாமுவேல் சொன்னது வேதத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம்
9வது அதிகாரம் 20-21. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. அதல்லாமல் சகர இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றார். இஸ்ரவேல் முழுசு இப்ப யாரை எதிர்பார்த்திருக்கு? உன்னையும் உன் வீட்டாரையும் தான் எதிர்பார்த்திருக்கப்பா. அப்படின்னா நீ இந்த தேசத்தின் மேல ராஜாவாக போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்ற. அப்பவும் பாருங்களேன், இந்த ஆளு மேல் ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரியோ துள்ளி குதிச்ச மாதிரியோ தெரியல. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிய கோத்திரமாகிய பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்லுவானேன் என்றார். அப்ப இவர் கேட்கல, தேடவும் இல்லை, தட்டவும் இல்லை. அவரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணாங்க, ராஜாவாயிட்டார். கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல் தங்கியது. ஆனால் அது நீண்ட காலம் நிலைக்கவில்லை. கீழ்ப்படியாம போய் கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிரான காரியத்தை செய்து கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி ஒரு பொல்லாத ஆவி சவுலை பிடித்து, அதெல்லாம் பின்னால வருது நிறைய சம்பவங்கள். அப்ப தேவன் அவனுக்கு கொடுத்த இவ்வளோ பெரிய கிருபையை அல்ல தட்டினதன் காரணம், அலட்சியம் பண்ணினதின் காரணம் என்னன்னு கேட்டா, அவன் கேட்காம வந்த போது கிடைத்தது. கர்த்தர் பார்த்தார், சவுலை தள்ளிட்டு அந்த இடத்துல தாவீதை ராஜாவாக்க அவர் மனம் பொருந்தினார். அப்போ உடனே அவர் என்ன செய்தார்? சவுலு கொடுத்த மாதிரி உடனே கொடுத்துடக்கூடாது. சவுலு கொடுத்த மாதிரி உடனே கொடுத்தால் அதோடைய மதிப்பு அவனுக்கு தெரியாது, மரியாதை தெரியாது. ஆகவே தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சாமுவேல் அவருக்கு சொல்றார், உன்னைத்தான் கர்த்தர் அந்த இடத்துல அடுத்த ராஜாவாக தேர்வு செய்கிறார். சவுலுக்கு பிள்ளைகள் இருக்காங்களே, இல்லை, கர்த்தர் அந்த குடும்பத்தையே தள்ளிட்டு உன்னைத்தான் ராஜா வைக்கிறார் அப்படின்னு சொன்ன பிறகு தாவீதுடைய போராட்டம் உச்ச நிலைக்கு போனது. அரசாங்கம் விரட்டு தவிர சவுல் அவரை கொல்லும்படிக்கு தேடுகிறார். வனாந்தரத்திலே போய் ஒளிகிறார். சுற்றி அடிக்கிறாங்க. சாவுக்கும் அவருக்கும் ஒரு 10 அடி கூட வித்தியாசம் இல்லை. அந்த அளவுக்கு அவர் தன் ஜீவனை காக்க ஓடி போய் கஷ்டப்பட்டு உழைத்து கடைசியில் அந்த ஸ்தானத்தை அடைந்து விட்டார். அதனால தான் தாவீதுக்கிட்ட சின்ன சின்ன பலவீனம் இருந்த போது கூட அவர் கர்த்தரை விட்டு முழுவதுமாய் விலகவில்லை. கடைசி வரையும் கர்த்தரை பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு விசுவாசமாய் வாழ்ந்தார். அவர் பெற்றுக்கொண்டது ஓடி உழைத்து அலைந்து பிரயாசப்பட்டு பல போராட்டங்களுக்கு நடுவில் பெற்றதுனால தான் அந்த ஆசீர்வாதம் கடைசியில் அவருடைய தலையிலே தங்கிற்று. அடுத்து பாருங்க, தாவீதுடைய மகன் சாலமன், தாவீது எல்லாம் பெரிய அரண்மனையெல்லாம் கட்டி நல்ல ஐஸ்வர்யத்தில் வைத்து ஒரு ராஜாவாக அவர் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார். அவர் வீட்டில் பிறந்தவன் சாலமன். இந்த சாலமன் பாருங்க, அவர் போய் எங்கேயும் சண்டை போடலை, எங்கேயும் ரொம்ப ராஜாவாவதற்கு ரொம்ப போராட்டமெல்லாம் பண்ணலை. அவர் ராஜாவாக பட்டத்துக்கு வந்து விட்டார். பிறந்த போதே சில்வர் ஸ்பூனோட பிறந்தான்னு சொல்றாங்கல்ல, பிறந்த போதே ராஜகுமாரனாய் பிறந்து ராஜா மாதிரி வாழ்ந்து அவரை அந்த சிங்காசனத்தில் உட்கார வச்ச போது அவருடைய வாழ்க்கை முழுசும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆடம்பரம்தான். எப்போ பார்த்தாலும் அவருடைய அரண்மனையிலே ஆடம்பரம், கேளிக்கை, கூத்து, இவைகளெல்லாம். தேவாலயத்தை கட்டினார். ஆனால் கடைசியிலே அவருடைய இருதயம் வழுவி போய் அந்நிய தேவர்களை ஆராதிக்க ஆரம்பித்து அந்நிய தெய்வங்களுக்கு, பாகால் போன்ற விக்கிரகங்களுக்கு கோயில் கட்டி அதுல போய் மணியடித்து கொண்டிருந்தார். கடைசியில் அவர் மரிக்கும் போது ஒரு விக்கிரக ஆராதனைக்காரராக, தேவன் அருவருக்கிற பாவத்திலே விழுந்து போனவராக, கர்த்தர் அவர் கொடுத்த ஞானத்தை இழந்து, கர்த்தர் அவர் கொடுத்த கிருபை இழந்து அவர் மரிக்கும் போது ஒரு விக்கிரக ஆராதனைக்காரராக மரித்தார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவருக்கு தந்த அவ்வளோ பெரிய கிருபை, அவ்வளோ பெரிய இரக்கத்தினுடைய மதிப்பு தெரியல. ஏனென்றால் அது சுலபமாய் கிடைத்தது. சாலமோன் காலத்தில் பாருங்க சண்டையே கிடையாது. தாவீதுடைய காலத்துல சண்டை, கொண்டாந்து கத்தியை தொடச்சிட்டு வச்சா அடுத்த நாளே மறுபடியும் எடுத்துட்டு போகணும். ஆண்டவரே சொல்றாரு, அவருக்கு தேவாலயத்தை கட்டணும், நான் உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்படுறேன் சொல்லி தாவீது கர்த்தரிடத்துல கேட்ட போது கர்த்தர் சொன்னார், நீ யுத்த மனுஷனாய் இருந்து
அநேகருடைய இரத்தத்தை சிந்தினதுனால நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய கர்ப்ப பிறப்பான உன்னுடைய மகன் அதை கட்டுவான்னு சொன்னார். அப்ப கர்த்தரே சொல்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய யுத்த புருஷனா இருந்தார். தாவீது போன எந்த யுத்தத்திலும் அவர் தோற்றதே இல்லை. தாவீது ராஜாவா இருந்த காலத்துல அவர் செய்த யுத்தங்கள் ஏராளமான யுத்தங்கள். பக்கத்தில் இந்த தேசமெல்லாம் பயப்பட்டது. அதனால கடைசி வரைக்கும் அவருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ராஜ பட்டம், அழைப்பு நிரந்தரமாய் தங்கி இருந்தது. சாலமன் காலத்துல எந்த சண்டையும் கிடையாது, எந்த யுத்தத்தையும் சாலமன் நடத்தினது கிடையாது. வருவாரு, அலங்கார பொம்மை மாதிரி சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பாரு, விசாரணை பண்ணுவாரு, வீட்டுக்கு போயிடுவாரு. அப்புறம் பாட்டு, டான்ஸு, அந்த மாதிரியான வேடிக்கைகளில், கேளிக்கைகளில் அவர் இருப்பார். அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை பெறணும்னா போராடி பெறணும், கேட்டு பெறணும். ஒன்றும் இல்லாமல் சடுதியிலே கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே வெற்றி பெறாது, முடிவிலே நிலைக்காது. அதை சீக்கிரமா நம்ம இழந்து போக நேரிட்டு விடும். இதனால தான் கர்த்தர் அதை நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போதும் அப்படித்தான். ஆதாமை பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவர் உண்டாக்கப்படுவதற்கு முன்னாலேயே கர்த்தர் இந்த உலகத்தை பார்த்து 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 உண்டாக்கி அவர் பார்வைக்கு இது நல்லது என்று கண்டார். அவர் படைத்த எல்லாம் நல்லது என்று கண்டார். 6வது நாளிலே கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி அப்படியே கொண்டு வந்து இதெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். அவனுக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ பெரிய தோட்டம் எனக்கா? உனக்கு தான். அதுக்காக ஜெபிக்கல, போராடல, கேட்கல, ஒரு கீழ்நிலையிலிருந்து வரல. ஆனால் அவன் அதை பெற்றுக்கொண்டான். ஆகவேதான் அவனுக்கு இவ்வளோ பெரிய நன்மைகளை விட விலக்கப்பட்ட ஒரு பழம் பெருசா தெரிஞ்சது. அது பெருசா தெரியுது, இது பெருசா தெரியல. சில சமயத்தில் அப்படித்தான். நமக்கு நம்ம கேட்காமலே கிடைச்சிருதுல்ல, அதிகமாய் கிடைச்சிட்டே வருதுல்ல, அதோடைய மதிப்பை நம்ம அறியாமல் போய்விடுவோம். வானத்தில் இருந்து தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவை கர்த்தர் 40 வருஷம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். அதுக்கு முன்னாலையும் சரி பின்னாலையும் சரி யாரும் தேவ தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை புசித்தது இல்லை. நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்றேன்னா இல்லை. அது பரலோகத்தில் இருக்கிற உணவு, தேவ தூதர்களின் ஆகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை 40 வருஷம் நடக்கும்போது கர்த்தர் வானத்திலிருந்து கொடுக்கிறார். அது பூமியில எங்கேயுமே கிடைக்காது. பூமியில் இருக்கிற எந்த பொருளாலும் அது உண்டாக்கப்பட்டது அல்ல. அதை சாப்பிட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இது என்ன இப்படி இருக்குது, எப்போ பார்த்தாலும் இந்த மன்னாதான் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி சலித்து கொண்டார்கள். அது அப்போ எது நமக்கு மதிப்புக்குரியது, எது முக்கியமானது என்று அவர்களுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்னேனே ஒரு சம்பவம். ஒரு அழுக்கு ஷூவை போய் விலையுயர்ந்த வஸ்திரத்திலே துடைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு இதனுடைய மதிப்பு தெரியல, அதனுடைய மதிப்பும் தெரியல. அதனால தான் அவன் அந்த மாதிரி நடந்து கொண்டான். ஆதாம் கூட அப்படித்தான். கர்த்தர் அவனுக்கு படைத்திருந்த அந்த ஏதேன் தோட்டம், அதில் ஒரு சின்ன இலையை உண்டாக்க முடியுமா உங்களுக்கு? அதில் இருக்கக்கூடிய மகிமையை தினம் பார்க்கிறாரு, அது தெரியல. அதெல்லாம் விட ஒரு பழம் அவருக்கு பெருசா தெரிஞ்சது. காரணம் என்னன்னா, இவர் இதை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல, கேட்டு வாங்கல, தேடி பெறல, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து தட்டி அதை பெற்றுக்கொள்ளல. அதனாலதான் ஒரு சின்ன விஷயம் அவருக்கு பெருசா தோன்றினது. இதை இழந்து விட்டார். இழந்தது கூட அவருக்கு ஒரு பெரிய காரியமா தோன்றல. கர்த்தர் அவரை, நீ இனிமே அந்த தோட்டத்தில் இருக்க வேணாம், நீ வெளியே போ என்று அனுப்பின போது கூட அவர் கர்த்தரிடத்திலே மன்றாடி கேட்கல. நான் எங்க போவேன், அடுத்து நான் என்ன செய்வது, எதுவுமே கேட்கல. ஏன்னா அவருக்கு அதனுடைய மரியாதை தெரியல, மதிப்பு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் ஆபேல், காயின் படிக்கிறோம். காயினை கர்த்தர் தள்ளி விட்டார். காயின் ஆண்டவரிடத்தில் அழுகிறான், ஆண்டவரே நான் போனா என்னை பார்க்கிறவன் கொண்டு போட்டுருவானே, நான் எங்கே தப்பிச்சு போறது, எப்படி இருக்குன்னு கேட்கிறான். ஆனா ஆதாமை கர்த்தர் துரத்தின போது ஒன்றும் கேட்கல, சரி வா போவோம்னு சொல்லிட்டு மனைவி கூட்டு போயிட்டார் அவர். காரணம், அவர் இழந்தது எவ்வளோ பெரிய நன்மை என்று அவருக்கு தெரியல. அவர் இழந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது எவ்வளோ பெரிய காரியம் என்பது அவருக்கு தெரியல. ஒரு நேரத்து உணவு அவருக்கு பெருசா தெரிஞ்சது. அப்ப இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, நாம கேட்காம, தேடாம, தட்டாம, அலையாம பெற்றுக்கொண்டது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து
உன்னுடைய சந்ததியை நான் வானத்தினுடைய நட்சத்திரங்கள் அளவுக்கு நான் அதை பெருக பண்ண போறேன், கடற்கரை மணல் அத்தனைக்கு பெருக பண்ண போறேன். அப்படி ஆண்டவரே பெருக பண்ணுங்க. ஆனா நீ என்ன செய்யறனா, உன் தகப்பன் வீட்டை, தாய் வீட்டையும் உன்னுடைய இனத்தாரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆபிரகாம் பிரயாணம் பண்ண அந்த தேசத்தினுடைய மேப்பு பைபிள்ல கடைசி பக்கத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் அந்த படம். ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்களுடைய விவரம் என்று சொல்லி ஒரு மேப் போட்டிருக்கோம். நீங்க அந்த மேப் எடுத்து பாருங்க, எத்தனை 1000 மைல்கள் நடந்திருக்கிறாருன்னு பாருங்க. அந்த நாட்களில் பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, நடந்தே போகணும். கர்த்தர் அவரை அலைய விட்டு போற இடங்கள்லாம் பல போராட்டங்களை சந்திக்க வைத்து அவரை ஏன் அவ்வளவு கஷ்டப்படுத்தினார் என்றால், அவன் பெறப்போகிற அந்த சந்ததி, அவன் பெறப்போகிற வாக்குத்தத்தம் அத்தனை விசேஷமானது என்பதை அவர் புரிந்து கொள்ளணும். முதல்ல இதெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்திருக்கிறேன் என்று நமக்கு தெரியணும். ஊழியத்தில் கூட அப்படித்தான். கஷ்டப்படாமல் ஊழியம் செய்கிறவங்களை பாருங்களேன், அவங்களுக்கும் இந்த கீழ் நிலைமையில இருந்து கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்ச வந்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒண்ணுமே இருக்காது, தகப்பனார் பெரிய ஊழியம் செஞ்சிருப்பாரு, நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பாரு. இவர் சம்பிரமமா வந்து ஒரு செய்தி கொடுக்கவும், மேல அழுக்குப்படாம அலுங்காம குலுங்காம ஊழியம் செய்யவும், அதுல பார்த்தீங்கன்னா எந்த வல்லமையும் வெளிப்படாது. அவ வேதம் சொல்லுகிறது, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அது நம்முடைய கையிலே நிலைக்காது. அது எங்கிருந்து வந்தது என்கிற அதோடைய மூலம் நமக்கு தெரியாததுனால அதன் மேலே நமக்கு ஒரு பெரிய அக்கறை வருவது அரிது. அதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, இது எங்கிருந்து வந்தது என்று உனக்கு தெரியணும்னா நீ முதல்ல என்கிட்ட ஜெபம் பண்ணணும், நான் அதை உனக்கு கொடுக்கணும். அப்பதான் அந்த பொருளை பார்க்கும் பொழுது நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் தான் இதை கொடுத்தார் என்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே வரும். அதுக்குத்தான் ஆண்டவர் உங்களை ஜெபம் பண்ண சொல்றார் ஒழிய, நீங்க கேட்காமலே உங்க கையில கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா அது யார் கொடுத்தா, எங்கிருந்து வந்தது? தேவன் என்பவர் மறக்கப்பட்டு போய்விடுவார், மறைக்கப்பட்டும் போய்விடுவார். இந்த காரணத்தினாலதான் கர்த்தர் உங்களை ஜெபம் பண்ண சொல்லி தூண்டுகிறார். ஒவ்வொரு சின்ன காரியமா இருந்தாலும், அதான் உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே, எனக்கு தெரியும், அது என்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லி உனக்கு தெரியணும் இல்ல, அதனால என்கிட்ட ஜெபம் பண்ணி கேளு. ஆனால் ஜெபம் என்பது வெறுமனே ஒரு பொருளை தேடி வாங்குவதற்கு மாத்திரம் அல்ல. ஜெப நேரத்துல நீங்கள் போய் அவருடைய பிரசன்னத்தில் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமலே பல மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நடக்குது. உங்களுக்கு தெரியாதது. ஒரு முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த திரவத்துக்கு தனக்குள்ளே உண்டாகிற மாற்றம் அதுக்கு தெரியாது. அந்த பிரசன்னம் மேலே வரும்போது நீங்க அவர் முன்னால போய் நிற்கும் போது நீங்க ஜெபம் பண்ணது வேறதான். ஆனா தேவனுடைய பிரசன்னத்துல நீங்க நிற்கும் போது உங்களுக்குள்ளே பல புதிய மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஜெபம் ஒரு ஆவிக்குரிய மனிதனை செதுக்குகிறது, ஒரு சிற்பம் செதுக்கிற மாதிரி செதுக்குது. அதனால தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு பொருள் வேண்டுமானால் தேவன் வழியாக பெற்றுக்கொள்ளுங்கள், அது கர்த்தர் தான் கொடுத்தார் என்கிற நம்பிக்கை உங்களுடைய அடி மனசுல வரணும்னு சொன்னா ஜெபித்து அதன் மூலம் பெறணும். அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஜெபிக்கும்படிக்கு சொல்லுகிறார். அப்ப நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஜெபம் எப்படி இருக்கணும், இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். ஒரு பொருளை கேட்டு வாங்குவதற்கு மாத்திரமல்ல, தேவனோடு கூட உறவாடுவதற்கும், தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருப்பதற்கும், வேர் கொள்ளுவதற்கும், சுவாசிப்பதற்கும். ஜெபம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை மாத்திரம் மறக்காதீங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். மனிதன் தன் வாழ்க்கையில இடைவிடாமல் செய்கிற சுவாசம். ஒரு ஜீவன் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தாலும் அந்த ஜீவன் அவனுக்குள்ளே தங்கணும்னா அவன் சுவாசிக்கணும். சுவாசிக்காவிட்டால் எனக்குள்ளே வந்த இந்த உடம்புக்குள்ளே வந்த இந்த ஜீவனை நான் எப்படி தக்க வைக்க முடியும்? எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. என் உயிர் என்னுடைய உடம்புல இருக்கிறதுக்கும் நான் மூச்சு விடுறதுக்கும் என்ன சம்பந்தம் யாராவது கேட்பான்னா? மூச்சு விட்டா தான் அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கும். எனக்குள்ளே ஒரு ஜீவன் வந்தது என் சரீரத்துக்குள்ளே, அதை நான் எப்படி தக்க வைத்துக் கொள்ளுகிறேன்? சுவாசத்தின் மூலம்தான் தக்க வைக்க முடிகிறது. சுவாசம் தடைப்பட்டால், சுவாசம் நின்று போனால் அந்த ஜீவன் சரீரத்தை விட்டு பிரிந்து விடுகிறது. அதே மாதிரி தான் ஜீவனுக்குரிய காரியங்களை நீங்கள் பெற்றால் அது உங்களுக்குள்ளே நிலைக்கணும், தங்கணும், வளரணும்னு சொன்னா நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணணும்.
தேவைகளுக்காக மாத்திரமல்ல, தேவனோடு உறவாடுவதற்கும், உறவு கொள்வதற்கும், சுவாசிப்பதற்கும், உங்களுக்குள்ளே ஜீவன் நித்தியமாக தங்குவதற்கும், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும், விசுவாசிப்பதற்கும் ஜெபம் நமக்கு அத்தியாவசியமான தேவையா இருக்கு. இப்போ நமக்கு ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம், நம்ம தெரிஞ்சிருச்சு. அந்த ஜெபத்தை நம்ம எப்படி செய்யணும்? ஜெபம் என்றால் முதல்ல தேவனிடத்தில் கேட்டு கேட்டு பெறுவது மாத்திரமே என்கிற கான்செப்டை நீங்க மறந்துடுங்க. அது ஜெபத்துல ஒரு பகுதி தான். ஆண்டவர்கிட்ட போன உடனே அப்படி பட்டியல் ஒப்பிப்பது அல்ல ஜெபம் என்பது. அப்ப இந்த ஜெபம் என்பது என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு நிறைய வசனம் அப்படி இப்படிலாம் சொல்ல போறதுல, பிராக்டிக்கலா ஒருவன் வளர வேண்டுமானால் அவன் என்ன செய்கிறான், எப்படி ஜெபம் பண்ணணும், எது ஒரு ஆரோக்கியமான ஜெபம் என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல நீங்க இன்னைக்கு இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க. ஒரு ஜெபத்துக்கு போன உடனே எப்படி ஆரம்பிக்கிறது? எல்லா இடத்துலையுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவாங்க. ஆரம்பிக்கிறது எப்படி? ஒரு மேடையில் உங்களை பேச சொன்னா எப்படி ஆரம்பிக்கணும்? இப்போ நாங்கள் ஊழியத்தில் பல ஆயிரக்கணக்கான இடங்களில் மேடைகளை பார்த்து பேசி பழகுனதுனால ஒரு இடத்துல இப்படி பேசணும்னு எங்களுக்கு தெரியும். புதுசாக இருக்கவங்களை கூப்பிட்டு நாளைக்கு நீங்கள் இந்த மேடையில் ஒரு 1000 பேர் வருவாங்க, நீங்கள் பேசணும்னு சொன்னால் இது எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே கொண்டு போய் முடிக்கணும் தெரியாது பாருங்கள். அதே மாதிரி புதுசாக ஜெபத்தில் உள்ளே போனால் எப்படி ஆரம்பிக்கணும் நமக்கு தெரியாது. ஜெபிக்க ஆசை இருக்கு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லது தான். ஜெபம் எதுக்கு முக்கியம் என்று எங்களுக்கு நல்லா விளங்கிருச்சு. இப்போ நாங்கள் ஜெபிக்கணும். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் பாருங்க. ஜெபிக்க நீங்கள் போகும்போது, ஜெப அறைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது, முதலாவது ஜெபத்தில் தேவனை துதியுங்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரம் நீங்கள் தேவனை துதிக்கணும். இயேசுவின் சீஷர்கள் ஜெபிக்க கற்றுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் நம்ம கேட்ட மாதிரியே இயேசுநாதரிடத்துல அவருடைய சீஷர்கள் கேட்குறாங்க. இப்போ தானே நம்ம இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். இயேசுவின் காலத்திலும் சரி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசிகள்லாம் ரொம்ப ஜெபம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அத்திபுத்தார் போல அந்த ஜெப ஆலயத்துக்கு போவாங்க, அங்கே அவங்க ஜெபம் நடத்துவாங்க, இவங்க போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இயேசுனுடைய சீஷர்கள் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும், அந்த மெத்தட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஜெபத்தை. அவர் முதல்ல சொல்லும்போது பாருங்களேன், ஜெபத்தில் முதல் பார்ட் அதில் என்ன சொல்றாரு பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை தொழுது கொள்ளணும். வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இது இயேசு சொல்லி கொடுத்ததுங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பார்த்தீங்களா, பிரைசிங். உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, உங்க பேர் பிரஸ்தாபம் அடைவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தம் அடைவதாக. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெபத்தினுடைய முதல் பகுதியே தேவனை துதிப்பதில் துவங்குகிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறதுல துவங்குது. அவர் அதை சாம்பிளுக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அதை நம்ம நல்லா என்ன செய்யணும், ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடமாவது மனப்பூர்வமாய் தேவனை தொழுது கொள்ளணும். ஜெபத்தில் அதுதான் முதல்ல. எடுத்த உடனே போன உடனே உங்களுடைய பட்டியலை வச்சிடாதீங்க. ஆண்டவரே எனக்கு நாளைக்கு இவ்வளவு பணம் கட்டணும், நாளைக்கு என்னென்ன தேவை இருக்கு, என்னென்ன காரியம் ஓன்னு அழுது அப்படிலாம் செய்யாதீங்க. நமக்கு பிரச்சனை இருந்தாலும் எமோஷனலாக உள்ள போன ஓன்னு கத்தாதீங்க. முதல்ல என்ன சூழ்நிலையில போனாலும் முதல்ல தேவனை துதியுங்கள். எப்படிங்க, நான் பயங்கரமான ஒரு பிரச்சனையோட உள்ள போயிருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட போய் கொட்டிரணும்னு போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்கள் அங்க போய் ரொம்ப எமோஷன் காமிக்காதீங்க. ஆண்டவர் தெரியும். முதல்ல தேவனை துதியுங்கள். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் போற்றுதற்குரியது, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இதே காரியத்தை கத்தோலிக்கர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. அர்ச்சிக்கப்படுவதுன்னா பிரைஸ் பண்ணப்படணும், துதிக்கப்படுவதாக. அப்ப இதுதான் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம். கர்த்தர் முன்பாக பிரவேசிக்கும் போது முதல்ல தேவனுக்கு துதி செலுத்த பழகணும். சங்கீத புஸ்தகம் 100வது அதிகாரம்
4, 5 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவருடைய வாசல்களில் நீங்க போகும்போதே பிரைசிங்கோட உள்ள போங்க. ஜெபத்துக்குள்ள நுழையும் போதே துதிகளோட நுழைங்க. வாசலுக்குள்ள போகும்போது சும்மா அப்படி போறதில்ல. அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். அவர் வாசல்களில் துதிகளோடும் அவரை பிரைஸ் பண்ணிட்டே உள்ள ஜெபத்துக்குள்ளே நுழைங்க. அவர் பிரகாரத்துக்குள்ளே நுழைங்க. அவருடைய பிரகாரங்களில் அவரை குறித்த புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இதான் மெத்தட். உள்ள நுழையும் போதே கர்த்தரை பிரைஸ் பண்ணணும், தேவனுக்கு துதி செலுத்தணும். அதுதான் மிக முக்கியமானது. அந்த துதி தான் அதுக்கு பிறகு உங்கள் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வைக்கவும், உங்களால சரியா ஜெபிக்க வைக்கவும், தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு சுமூகமான ஒரு உறவை அது உண்டாக்குகிறது. முதல்ல போய் தேவனை துதிச்ச உடனே ஒரு சுமூகமான உறவு அந்த இடத்துல உண்டாகி விடுகிறது. சில இடத்துல பாருங்க, ஒரு பெரியவர்களை யாரையாவது சந்திக்க போகும்போது அவங்க என்ன மூட்ல இருப்பாங்களோ தெரியாது, ஒரு கிஃப்டை வாங்கி கொண்டே கொடுத்துருவாங்க. ஒரு பரிசு கோபத்தை ஆற்றும் என்று நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுது. கொண்டு போய் ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு எலுமிச்சம்பழத்தையாக கொடுத்துருவான். அதை வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகம், வாங்க உட்காருங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி தேவனிடத்திலே நீங்கள் உள்ளே நுழையும் போது அவருடைய ஆலய பிரகாரங்களில் வாசல்கள்ல இருந்தே முதல்ல அவரை துதியுங்கள். அப்ப துதித்தல் என்பதுதான் ஒரு வாசல், ஒரு டோர்வே. தேவனை அடைவதற்கு ஒரு வழிவாசலாக துதிகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அப்ப கொஞ்ச நேரம் நல்லா அமர்ந்து தேவனை நம்ம துதிக்கணும், அவருடைய நாமத்தை துதிக்கணும், அவர் நமக்கு செய்ததை துதிக்கணும். எப்படி துதிக்கிறது? சிலர் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தரை நான் துதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறான முறைகள் சொல்றேன். அது துவக்க நிலைமையில ஒருவேளை பரவாயில்லாம இருக்கலாம், ஆனா அதிலே நீங்க நின்றக்கூடாது. தேவனை துதிக்கிறோம் என்று சொல்லிட்டு அல்லேலூயா 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 அப்படி கட 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 கடன்னு ஒரு 100 அல்லேலூயா, ஆமேன் 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 ஒரு 100 ஆமேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஆமேன். இது அர்த்தமற்ற துதி. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, துதிப்பதற்கு புஸ்தகத்தை எடுத்துட்டு போவாங்க. ஒரு புஸ்தகத்தை எடுத்து 1000 ஸ்தோத்திரம் 10,000 ஸ்தோத்திரம்னு இருக்கும். இன்னைக்கு ஒரு 1 ஒரு 300 வாசிச்சிருவான் அப்படின்னு வாசிப்பாங்க. அப்ப தேவனை துதிப்பது ஒரு புஸ்தகத்தை வச்சு படிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை உங்களை பத்தி ஒரு நல்ல காரியம் சொன்னா, இருங்க வர்றேன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை எடுத்து நல்லவரே வல்லவரேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? புஸ்தகத்தை சும்மா நீங்க வீட்டில் இருக்கும்போது வாசிங்க, எப்படிலாம் துதிச்சிருக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவனிடத்துல போகும்போது உங்க மனசுல இருந்து துதிக்கணும். மனசுல இருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி துதிக்கணும். அதுதான் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. அதை விட்டு மடமடமடன்னு எந்த பொருளும் இல்லாமல் ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு இருக்கவங்கள நான் பார்த்துருக்கிறேன். எதுக்கு ஸ்தோத்திரம்? யாருக்கு ஸ்தோத்திரம்? என்ன காரணத்திற்காக இந்த ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறீர்கள்? எது நிமித்தம் நீங்கள் சொல்லுகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அதுல வந்து விடையே இருக்காது. அது சொல்றது முழுசும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒரு மிஷின் மாதிரி சொல்லணும், மிஷின் மாதிரி. அப்ப இப்படிப்பட்ட ஆராதனைகள் தேவனை உயர்த்துவதும் அல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதும் அல்ல. அப்ப தேவனை எப்படி துதிக்கணும்? அதுக்கு சில மெத்தட் இருக்கு. ஜெபத்துக்கு முன்னால தேவனுக்கு துதி செலுத்தும் போது கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் இந்த உறவை பலப்படுத்துவதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஆரோக்கியமான துதி எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நமக்கு அதிக சமயம் ஆகிட்டதுனால இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்து முடிச்சிருவோம். நாளைய தினத்துல நான் உங்களை சந்திக்கும் போது தேவனை நாம எப்படி துதிக்கணும், எப்படி ஒரு ஆரோக்கியமான ஜெபம் செய்யணுங்கிற மிச்ச காரியத்தை நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஜெபம் என்பது ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கும் சுவாசம் போன்றது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒரு மனிதனுடைய சுவாசம் எத்தனை சீராயிருக்குமோ அத்தனை அவன் ஆரோக்கியமாய் இருப்பான் என்று அறிந்திருக்கிறோம். மூச்சு விட முடியாம இருக்கிறவங்க, திணறவங்க, ஆண்டவரே அவர்களால் எந்த ஒரு வேலையும் துரிதமாக செய்ய முடியாது, பலமாகவும் செய்ய முடியாது என்று அறிந்திருக்கிறோம்.
எங்கள் சுவாசத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி நாங்கள் ஆரோக்கியமான ஜெபத்தை செய்கிறவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்திருளும். ஜெபம் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஜீவனை எங்களுக்குள் தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்கிறது என்று நாங்கள் வாசிக்க கேட்டதைப் போல, நாங்கள் தியானித்து அறிந்ததைப் போல, தேவனே, நாங்கள் உம்மிடத்தில் பெற்றிருக்கும் நித்திய ஜீவனுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் எங்களுக்குள் நிரந்தரமாக நிலைத்து நிற்க கர்த்தாவே, எங்களை ஜெபத்தின் ஆவியினால் மூடியறலும். அது ஒரு சுவாசம் போன்றது. நாங்கள் சுவாசிக்கத்தான் எங்களுடைய உயிர் எங்களுடைய உடம்பிலே தங்குகிறது. கர்த்தர் எங்களுக்கு தந்த நித்திய ஜீவனும் அப்படியே இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு பேசுவாராக. அவர்களுக்கு வேண்டிய நன்மையான ஆவிக்குரிய அனுபவங்களை தருவீராக. அவர்கள் தம்முடைய பாதத்தில் தடையில்லாமல் ஜெபிக்கத்தக்கதாக ஜெபத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. தொடர்ந்து அவனுடைய பிள்ளைகளோட ஜெபத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி பேசும். எல்லா பொறுப்புகளை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்பட்டு பேசினார். ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. முதுகெலும்பு மாதிரி, மூச்சு மாதிரி. நாளைய தினத்திலே நம்ம சந்திக்கும் போது இன்னும் வேறு சில காரியங்களை நம்முடைய தியானத்திற்கென்று நம்ம கவனிக்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.